ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்மெண்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் த டிக்னிட்டி எபிசோட் 12 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போடுற ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே உசாமே ஃபைனலாக பீச்சுக்கு வந்துடுறான். ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அடே உசாமே, இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னேன், உனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு, உன்னால் தூங்க கூட முடியலன்னு. ஆனால் இந்த அளவுக்கு நீ உற்சாகமாக இருக்க. உண்மையை சொன்னால் நானே எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருந்தேன்னா என்னால் சரியாக தூங்க கூட முடியல. இதை பற்றிலாம் அவங்க கிட்ட சொன்னால் ரொம்ப எனக்கு வெக்கமாக இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் வரும்போது அவங்களையே நம்மளால பார்த்துன்னு இருக்கான். அட என்ன இது, இங்க ஏகப்பட்ட ஃபுட் ஸ்டால் இருக்கு. ஆமா பாக்குறதுக்கு எல்லாமே டெலிஷியஸாவும் இருக்கு. அங்க போகும்போதே அவங்க யோசிக்கிறாங்க, ஃபுட்டுக்காக இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இவங்க ஃபயர் கிராக்கரை தான் வாங்க போறாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் ஒரு சாண்ட்விச் கடைக்கு வராங்க. அட இத பாருங்க, இங்க ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. இதுல நம்ம எது தேர்ந்தெடுக்கிறது? அட எல்லாருமே இங்க வாங்க, ஒவ்வொன்றும் ரொம்ப ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஃபயர் கிராக்கரை வாங்கணும் இல்லையா, அது அப்புறமா நம்ம வாங்கிக்கலாம். அம்மா சுபாரு, நீங்க என்ன பண்றீங்க? வாங்க, அங்கல இருந்து சாண்ட்விச் உங்களால தேர்ந்தெடுக்க முடியாது, ஏகப்பட்ட சாண்ட்விச் இருக்கு, வந்து பாருங்க. இல்ல பரவாயில்ல, மற்றவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதையே நான் வாங்கிக்கிறேன். நாங்க இருக்கிற எல்லா சாண்ட்விச்சும் ரொம்ப ருசியா இருக்குமா தான் தெரியுது. ஆமா அதுவும் கரெக்டு தான். இது எவ்வளோ, அது எவ்வளோ? விலையும் கிட்டத்தட்ட 3600 yen அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அங்க சுபாரு கிட்டேயும் அவ ஏகப்பட்ட ஸ்நாக்ஸை கட்டுறான். பாரு, இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன், இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் என்ன? கண்டிப்பா. ஃபுட் எல்லாத்தையுமே இவங்க வாங்குறாங்களே, இது நல்லா உசாமே சொல்றான். இதை வந்து அவங்க பார்த்துக்கிட்டோம், ட்ரிங்க்ஸ் மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரம் அவங்க போயின்னு இருக்கும்போது சாக்கு அவங்க கேட்குறான், நீ சம்மர் வெக்கேஷனுக்கு இங்கே வந்துட்டேன், வீட்டில் எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல, என்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணோம், கவலைப்படாத. அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ எப்போ ஃப்ரீயா இருக்கியோ அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணு, அதுவே போதும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால பிரச்சனை இல்லை, எப்படி பார்த்தாலும் நான் தான் உதவணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னனே, அப்படின்னா ஓகே தான். ஆனா சாக்கு, உனக்கு தெரியுமா, கேக்க செய்யும் போது அது வந்து உண்மையிலே நல்லா இருக்கும், இது மேல நிறையவே நம்ம ஹீரோக்கு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு அதை பத்தி அதை சொல்றான். அதனால சாக்கு அங்க போகும்போது சொல்றான், அப்பனா ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல உன்னோட கேக்க ஃபுட் ஸ்டாலா போட்டு விற்க மாட்டியா? ஏன்னா எனக்கு வந்து அது வேணும், ரொம்பவும் பிடிக்கும், சாப்பிடணும்னு ஆசையா இருக்கேன். சாக்கு, அதுக்கு நீ வாங்கியே சாப்பிடலாம்ல, அதாவது நான் நீ செய்யற கேக்க சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்குள்ள உசாமி அங்க வந்து சொல்றான், ஹேய் அங்க வந்து டோனட் இருக்கு, உனக்கு தான் டோனட்னா பிடிக்கும்ல, வேணுமா சொல்லு. ஆல்ரெடி நீ நிறைய சாண்ட்விச்சை வாங்கிட்ட, இப்போ எக்ஸ்ட்ராவா வாங்கினா கண்டிப்பா அது வேஸ்டா தான் போகும். இந்த சைடு யுரிட்டாங்க ஏத்தி வரான். ஏய் சாக்கு, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு வந்து டோனட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு, அப்படி இருக்கும் போது நீ இப்படி சொல்ல இருக்க. நம்ம உசாமி எவ்வளவு பொருளை வாங்கிட்டான், அதுக்காக தானே நீ இப்படி சொல்ற, எனக்கு புரியுது சாக்கு. அப்படியோ, உனக்கு வேணுமா என்ன? ஏய் போதும், அவனை டீஸ் பண்ணாதீங்க. ஒரு சைடு காரும் வந்து கேக்குறா, ஆமா சாக்கு, உங்களுக்கு வந்து அந்த டோனட்னா அவ்வளோ பிடிக்குமா? அப்பனா அதையும் வாங்கணும், ஏன்னா சுபாருக்கும் அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். அங்க சுபாருவும் ஓகே அப்படின்னு சொல்றான். இதுக்காக அவங்க முன்னாடி போறாங்க. சுபாரு என்ன தெரியல, அங்க அப்படியே கீழே பாத்துக்கினே சொல்றான், நான் திரும்பவும் அந்த விஷயத்த பண்ணிட்டேன், ஆனா அதை பார்க்கும்போது ரொம்ப டெலிஷியஸா தெரியுது. இதுக்கப்புறம் உசாமையை பார்க்கணுமே, ஆளு ஜாலியா அங்க ஆட்டத்தை போறான். அங்க பின்னாடி இருட்டாலாம் கேட்கறான், ஆமா என்னடா இதுக்கு முன்னாடி ஏதோ பசி எடுக்குது, சாக போறேன் அப்படின்லாம் சொன்னேன், இப்ப பார்த்தா ஜாலியா இருக்க. ஹேய், நம்ம சாப்பிட்ற விஷயத்த அப்புறமா கூட பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ணோம், அதனால வாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அந்த இடத்துல தண்ணி உண்மையிலேயே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. நம்ம ஆளுங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் நம்ம சுபாரு அவளை பத்தி யோசிக்கிறான். இடத்துல மத்தவங்களை பார்க்கும் போதே அவளுக்கு தெரியுது எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்காங்கன்னு. ஆனா இவங்களை பார்க்கும் போது என்னைய அறியாம நான் அந்த விஷயத்த யோசிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கும் போது அவங்க சந்தோஷமா இருக்கிறத நான் அதை கெடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சுபாருவை நம்ம காரு கூப்பிடுறா. ஆனா சுபாரு ரொம்ப சோகமா யோசிச்சுன்னு இருக்கான். நான் இந்த இடத்துல இருக்கிறது சரிதானா? இதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாருமே விளாட்றதுக்கு போயிடறாங்க. அங்க உசாமி தான் ஆளு ஓடி போறான், சன்செட் முடிகிற வரைக்கும் விளாட்லான்னு. சுபாரு கிட்டேயும் காரு கிட்டேயும் கேட்கும் போது, நீங்க போங்க நாங்க வரோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சுபாரு கிட்ட அவ சொல்றா, ஹே சுபாரு, மத்தவங்கள பாத்தியா இந்த அளவுக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு? ஆமா சந்தோஷமா இருக்காங்க. அது சரி சுபாரு, உன்கிட்ட கேட்கணும், அதாவது நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, என்ன விஷயம் உன்னோட மைண்ட்ல இருக்கு அதை சொல்லு. உண்மையை சொன்னா எந்த விஷயத்தையும் என்னால மறைக்க முடியாது, நீ எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சிட. அந்த இடத்துல என்ன ஆச்சு அதை பத்தி அவங்க பேசுறாங்க. அங்க வரும்போது
போதே காருவும் சொல்றான், கொஞ்ச நேரத்துக்கு இங்க வர முடியுமா? கண்டிப்பா. என்ன விஷயம்? அதுவா, ரெண்டாரோ, சாக்கு, உசாமி, அட என்னாச்சு? எதுக்காக எல்லாரோட பேரையும் எடுக்கிறீங்க? கொஞ்சம் பயந்துட்டோம் நாங்க. அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு விஷயத்தை பற்றி தான் நான் பேசணும். என்னன்னு தெரியல, என்னோட இதயம் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க, நான் இதை இப்போதான் உங்ககிட்ட சொல்கிறேனே. இது உங்களுக்கு பயங்கரமாக தெரியலாம், ஆனால் என்ன விஷயம்னா எனக்கு கிட்ட இருக்கும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட அப்பனா எங்களை மன்னிச்சிருங்க, தேவையில்லாமல் உங்களை தொல்லை பண்ணிட்டோமோ, இன்வால்வ் பண்ணி. இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் விஷயம் இல்லை. நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது என் கூட சில பல மென்ஸ் அன்கம்ஃபர்டபுளாக நடந்துக்கினாங்க. அப்பத்துலேருந்து என்னால் யாரு கூடயும் ஒழுங்காக பழக முடியாது. ஆனால் உங்கள் கூட இருக்கும்போது எல்லா விஷயமும் அப்படியே மாற ஆரம்பிச்சது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய ஆரம்பிச்சது, நீங்கள் வந்து அப்படி இல்லை. அதே டைமில் இது வரைக்கும் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்கும்போது எல்லா டைமும் நான் வந்து நர்வஸாகவும் இந்த மாதிரி யோசனை வந்தா இது வரைக்கும் இந்த. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது, அவங்கள மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும் போதும் எல்லா விஷயத்தையும் தாண்டி நான் எவ்வளோ தூரம் வந்துட்டேன். நான் என்னதான் இருந்தாலும் என்னோட மைண்டில் அந்த தாட்ஸ் வந்து இன்னும் வரைக்கும் ஓடினே இருக்கு. உங்களோட சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேனோ, இல்லை நான் இங்கே இருக்கிறது சரியில்லையோ அந்த மாதிரி. ஆனால் உண்மையை சொன்னா நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்கு. அங்கே காரு கேட்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் அவ சொல்லியிருக்கா. அங்கே காருவ சொல்கிறான், உங்களை பாரு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சிரிச்சுங்கன்னு ரொம்ப ஃபன்னாக அனுபவிக்கிறாங்க. எனக்கும் அந்த மாதிரி சிரிக்கணும், ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்கு. இப்போ அவ்வளோதான் விஷயம்னா நீ அங்கே போ அப்படின்னு தான் விஷயம் நடந்திருக்கும். அங்கே போய் அந்த விஷயத்த அவ கேட்டிருப்பான். ரெண்டு அவன் மூஞ்சில தண்ணி அடிக்குது. அங்க அதை பண்ணதும் சாக்கு தான். அங்க சாக்கு சொல்றான், நம்ம எவ்வளவு தூரம் வந்தது, படிக்கவோ இல்ல எனக்கு தெரியாதவங்க கூட க்ளோஸா இருக்கவோ இல்ல சுத்துறதுக்கோ எல்லாம் இல்ல. எனக்கு இன்னுமா விஷயம் புரியல. ஆளு சிம்பாலிக்கா அங்க என்ன சொல்றானா, நம்ம எல்லாருமே க்ளோஸ் ஆயிட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவன் சொல்றான். அங்க இந்த விஷயம் நம்ம உசாமிக்கு புரியல. ஆமா என்னடா சொன்ன, எனக்கு புரியல, அதை ரிப்பீட் பண்றியா? உன் மரமண்டைக்கு ஏன்டா ஏற மாத்து, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டு தான், அதை தான் நான் சிம்பாலிக்கா அப்படி சொன்னேன். இதே விஷயத்த தான் நம்ம ஹீரோவும் சொல்றான். சுபாரு, நீ எந்த விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இல்ல, ஆல்ரெடி இந்த விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்லிட்ட. நீ பின்னாடியே இருந்த நிறைய டைம், அதை நான் பார்த்தேன். அதனால அப்படி இருக்காத, வா முன்னாடி வா. அங்க முன்னாடி போகும்போது காரு தெரியாதனமா தள்ளி விட்டாரா. அப்படியே நம்ம சுபாருவும் இல்ல அங்க மன்னிப்பு கேட்கிற காரு, என்ன மன்னிச்சிரு. இல்ல எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். காரு ஹெல்ப் பண்றா. அங்க சன்செட்டும் அந்த அளவுக்கு அழகா இருக்கு, அதை அவங்க பார்த்து ரசிக்கிறாங்க. அங்க நைட் ஆகுமா, ஃபயர் கிராக்கர்ஸை வெடிக்கலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. சுபாருக்கு பசியா இருக்கும், இதனால சாக்கு சொல்றான், வந்து லஞ்சில் அந்த அளவுக்கு சாப்பிடல, நான் வந்து கவனிச்சேன், கிட்ட இது இருக்கு, இந்தா சாப்பிடு. டோனட்ஸை வாங்கணும் அப்படின்னு அவங்க பேசுனாங்களே, அப்பயே ஆளு வாங்கி வச்சிட்டான். சாப்பிட்டுட்டு வந்து ஜாயின் பண்ணு. சாக்கு ரொம்ப நன்றி. ஒரு பக்கம் சுபாரு அவளை பத்தி யோசிக்கிறா. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாருக்குமே என்ன பிடிக்கணும். ஆனா அதுக்கான எவ்வளவு ப்ரோக்ரஸ் நான் பண்ணிருக்கேன் அது தெரியல. அங்க மத்தவங்களும் வர சொல்றாங்க. அந்த இடத்துல போகும்போதே அவர் சொல்றான், இது வரைக்கும் என்னோட காலு ஹெவியா ஃபீல் ஆச்சு, ஆனா இப்ப அப்படி இல்ல, ரொம்ப லைட்டா இருக்கு. அப்புறம் அங்க ஜாலியா அவங்க என்ஜாய் பண்றாங்க. சுபாருக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அவங்க நிறையவே பட்டாசை வெடிக்கிறாங்க. அது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். எல்லாமே காலி ஆயிடுமா. அங்க உசாமி எல்லாருக்கிட்டே சொல்ல இருக்கான், அட இது வந்து காலி ஆயிடுச்சுப்பா, நம்ம வந்து இன்னமும் நிறைய வாங்கணும்ப்பா. சாக்கு, நம்ம இன்னமும் நிறைய வாங்கலாம். ஸ்பார்க்கிள் இது வந்து நம்ம கிட்ட இருக்குல்ல அப்படின்னு காரு சொல்றான். அப்படி இருந்தாலும் அங்க உசாமி விடவே இல்லையே, நம்ம வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்றான். ஒரு சைடு பட்டாசு வாங்கி வெடிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அவ்வளவுதானே, இந்த மாதிரி சுபாருவே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன, வாங்க வாங்க போலாம். ஆமாமா நானும் ட்ரிங்க்ஸை குடிக்கணும், அதனால வாங்க நம்ம வந்து போகலாம். அங்க எல்லாருமே போறாங்க. அந்த இடத்துல ரெண்டாரும் நம்ம காரும் ஓண்டிதான் இருக்காங்க. அங்க காரு கிட்டயோ ரெண்டாரு கிட்டயோ அவங்க சொல்றாங்க, இங்கே இருக்க போறீங்களா, அப்ப என்ன பண்ணுங்க, நம்மளோட பேக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்கோங்க. அவ்வளவுதானே. திடீர்னு இந்த இடமே அமைதி ஆயிடுச்சு. ஆமா அதுவும் கரெக்ட் தான். அந்த இடத்துல அவங்க பட்டாசை கொளுத்தும் போதே அதை பத்தி காரு சொல்றான், ஹேய் இது வந்து ரொம்ப அழகா இருக்குல்ல. அதே மாதிரி ரெண்டாரும் ரொம்ப நன்றி. நீ ஒண்டி இல்ல, நம்ம உசாமி, யூரிட்டா, சாக்கு எல்லாருமே என்னமா தான் இருக்கீங்க. என்ன மாதிரியே சுபாருக்காக ரொம்ப கவலைப்படுறீங்க. அதுக்காக நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ஃபீல் பண்ற மாதிரி அதே விஷயத்த நீங்க எல்லாருமே ஃபீல் பண்றீங்க. நான் அவளை எப்பயுமே ஒரு ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். ஆனா நான் சுத்தமா யோசிக்கல இந்த மாதிரி அவ ஓப்பன் அப்பா வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவான்னு. ஆமா அதேதான், பழைய சுபாரு வந்தா இப்படி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியா? ஆமா நம்ம சுபாரு இருக்கால, அவளுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி மின்ச கூட அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அவளுக்கும் வந்து கிட்டே இருக்க மாட்டான். ஆனா இப்போ வந்து அவ அப்படியே மாறிட்டான். இங்க அவ நல்லாவே மத்தவங்க கூட பழகுறா. அதுக்கு காரணம் இங்க இருக்க அட்மாஸ்பியர், அது வந்து நல்லா இருக்கு அவளுக்கு. இப்பெல்லாம் நீ அவளை பார்த்துன்னு வச்சுக்கேன், ஸ்மைல் பண்ணுவா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எல்லாத்தையுமே யாரு காரணம் அப்படின்னு தெரியுமா ரெண்டாரோ? அதுக்கு காரணம் நீதான் ரெண்டாரோ. அதுக்கு ரொம்ப நன்றி. என்னது நானா? உண்மையை சொன்னா நான் வந்து காரணமா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. இப்போ அவ கடைசியா அவங்க கூட பேசினாலோ அப்பத்துல இருந்தா இந்த விஷயமே ஆரம்பிச்சது. அவ நல்லாவே இப்போ சேஞ்ச் ஆயிட்டான். இந்த சைடு நம்ம ரெண்டாரோ யோசிக்கிறான், நம்ம ரெண்டாரோ சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் காரு தான். காருவை எப்போ மீட் பண்ணணும், இவனோட வாழ்க்கையே மாறி போச்சு. இப்படி ஒன்று மீட் பண்ணலன்னா அவ்வளவுதான், இவன் பழையபடி தான் இருந்திருப்பான். பெரிய விஷயம் மாறினது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம காரு தான்.
அதனால அங்கே தேங்க்ஸ் சொல்கிறான். காரு, நான் உன்னால தான் இப்படி வந்து மாறி இருக்கேன், அதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதே விஷயம் தான் இங்கேயும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்குள்ளே பட்டாசு காலி ஆயிடுமா, இன்னொன்று பற்ற வச்சு அவ தரா. உண்மையை சொன்னா இப்போ என்னால் காரு கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா காரு கூட டைமை செலவு பண்ணுற இந்த விஷயம் எனக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷியஸான டைமு. ஆனால் இது முடியும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் கடைசியில் லோன்லியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இந்த விஷயத்த மனசுல சொல்லாம தெரியாதனமா அது வெளில சொல்றோம்னா காரு வந்து சொல்றது உண்மைதான். கடைசியில இந்த டைம் முடியும் போது லோன்லியா ஃபீல் ஆகும் தான். ஆனா நம்ம ஏன் இன்னமும் நிறையத்துக்கு போக கூடாது? ஏன்னா சம்மர் வெக்கேஷன் அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஏன் அடுத்த வாட்டி பார்பிக்யூ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது? உங்க ரெண்டாருக்கு இது கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தெரியாதனமா வாய் தவறி அவன் சொல்லிடுறான். உண்மையை சொன்னா எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க இதை சொல்லும் போது அங்க காருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் ரொம்ப பிளஷ் ஆகுறான். அப்படி அவன் வெக்கப்படுறான். அந்த இடத்துல திடீர்னு நம்ம உசாமியை வந்து கத்துவானா. அதனால அவங்க ரெண்டு பேருமே பயந்து போயிடுறாங்க. ஆமா என்னாச்சு, உங்க ரெண்டு பேரோட முகமும் செவந்து இருக்கு. அது ஒன்றும் இல்லை. அட ரெண்டாரோ, அதை விட என்கிட்ட ஏகப்பட்ட கிராக்கர்ஸ் இருக்கு, நம்ம வெடிக்கலாமா அப்படின்னு நம்மால பூச்சி போட்டு கொண்டு போயிடறான். இந்த சைடு காருவால அந்த விஷயத்தை விட்டு வெளில வர முடியல. இன்னமும் அந்த விஷயத்த யோசிச்சுக்கினே இருக்கான். அங்க சுபாரு கேட்கிறான், ஆமா நம்ம போகலாமா? போகலாம், நம்ம போகலாம். இந்தாவ போறா. அப்புறம் அவங்க என்ஜாய் பண்றாங்க. அப்படி இருக்கும் போதும் நம்ம காரும் ரெண்டாரும் அமைதியா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல போகும்போது நம்ம ரெண்டாரோ பயங்கரமா அவனையே கத்துறான். எதுக்காக அந்த விஷயத்த சொன்ன, என் வாய் தவறி அந்த விஷயம் வந்துச்சு. உண்மையை சொன்னா நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு தான் யோசிக்கிறேன். இந்த விஷயத்த நான் தான் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா என்னோட ஃபீலிங்ஸை வச்சு அவளை நான் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆளே யோசிக்கிறான். இந்த பக்கம் காருவால இன்னமும் அந்த விஷயத்தை விட்டு வெளில வர முடியல. அதை பத்தியே யோசிச்சுன்னு இருக்கான். காரு என்னாச்சு, அதுக்குள்ள ஒரு கால் வருமா, அங்க ஃபேமிலி அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா நைட் டைம் ரொம்ப கவலைப்படுவாங்கல்ல. ஆனா கால் பண்றதும் ரெண்டாரோ தான். அங்க இதை பார்த்து அவ இன்னமும் பிளஷ் ஆகுறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. எபிசோட உண்மையிலேயே அவங்க நல்லா கொண்டு போனாங்க. சரி பார்க்கலாம் கடைசி எபிசோட்ல என்ன பண்றாங்கன்னு. நம்ம ஆளு அங்க லவ் சொல்லிட்டான். அப்படி இருக்கும் போது எதுக்கு அவன் கால் பண்ணும், ரிஜெக்ட் பண்றானா, எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். அப்புறம் வரதுதான் கடைசி எபிசோடு. அதோட சீசன் 1 முடியுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.